பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தை 20. இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனுதினமும் அதிகாலையிலே நம்பிக்கையோடு நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபிக்க நீங்கள் உங்களை தயாரித்து கொண்டு இருப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். ஏனென்றால் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதர், வார்த்தை மறுவுருவானவர், நம்மோடு குடிகொள்ள விருப்பம் கொண்டவர் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு உங்களை தேடி இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து ஆராதித்து அவரிடம் மன்றாடி பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, எண்ணிக்கை புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளையை பெற்று உள்ளேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் ஆசி கூறவே கடவுளுடைய கரத்தில் இருந்து கட்டளைகளை பெற்று இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு தந்தை கடவுள் 10 கட்டளையை கொடுத்தார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துவிடக் கூடாது, அவரை விட்டு பிரிந்து சென்றுவிடக் கூடாது, கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த 10 கட்டளையை மோய்சன் வழியாக கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவர் சித்தமாக இருந்தார். வாசித்து பாருங்கள். எண்ணிக்கை 24வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே, இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்றும் பிழையாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தன் முகத்தை பாலை நிலத்திற்கு நேரே திருப்பினார். பாருங்கள், எல்லோரும் அறிந்திருந்தார்கள். புற ஜாதி மக்கள், புற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தவர்களும் அறிந்தார்கள், கடவுள் உயிருள்ள தெய்வமாய் இருக்கின்றார், அவர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கின்றார், அதே போல் அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது. எனவேதான் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்த நேரத்திலும் அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் மீண்டுமாய் அவர்களை ஆசீர்வதித்தார். எனவேதான் கடவுளுடைய கட்டளைகள் மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள கடமையாக இருக்கின்றன. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள கடமைகள் என்னவென்றால் பல விதமான கட்டளைகள் உண்டு. இந்த உலகத்திலே அரசர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை அதிகாரம் உள்ளதாக இருக்கும். அதே போல் ஒரு எஜமானிடம் இருந்து வரக்கூடிய ஒரு கட்டளை அவருக்கு பணிந்து கீழ்ப்படிய கூடியதாக இருக்கும். ஒரு தகப்பன் ஒரு தந்தையிடம் இருந்து வரக்கூடிய கண்டிப்பும் அது ஒரு அன்பு கட்டளையாக இருக்கும். ஆசிரியர்களிடம் இருந்து வரக்கூடிய ஒரு கட்டளையானது பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் மேன்மேலும் உயர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையாக இருக்கின்றது. எனவேதான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை வெளியிலே போகும்படியாக கட்டளையிட்டார், நோய்கள் நீங்கும்படியாக கட்டளையிட்டார், மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக கட்டளையிட்டார். இயற்கைக்கு கட்டளையிட்டு கடல் அலையையும் புயல் காற்றையும் பார்த்து அவர் கடிந்து கொண்ட பொழுது 13 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் கொண்ட அந்த கலிலேயா கடல் கப்சிப் என்று அது அப்படியே அமைதியாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 33வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர் சொல்ல எல்லாம் நடக்கும், அவர் கட்டளையிட எல்லாம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது.
அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். நமக்காக 2 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த புதிய ஏற்பாட்டில் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளையை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். முதலாவது, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தனையோடும் ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, உன்னிடம் நீ அன்பு கொண்டிருப்பதை போல, உன்னை நீ நேசிப்பதை போல அயலாரையும் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்பதே அந்த 2வது கட்டளை. இது ஒரு கஷ்டம் கிடையாது அன்பார்ந்தவர்களே. ஆனால் நாம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து செய்து பழகக்கூடிய நேரத்திலே, பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வேளையிலே அது நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து விடும். பாருங்கள், நியாயாதிபதி புத்தகம் 13வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் கொடுத்த கட்டளையை சிம்சோன் அசட்டை செய்தபடியினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனான். ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை இழந்து போனான். பாருங்கள், அமலேக்கியரோடு போரிட ஆண்டவர் சவுலை அனுப்பிய பொழுது அவர் அங்கே போரிட்டு ஆண்டவருடைய கட்டளையை மீறினார். ஆண்டவர் சொன்னார், நீ இங்கிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போக கூடாது என்று சொன்ன பொழுது தனக்காக அங்கு இருந்தவற்றை, ஆடு மாடுகளையும் கொழுத்தனவற்றையும் சில தங்கங்களையும் சில வெள்ளிகளையும் அவர் எடுத்துக்கொண்டு வந்தார் என்று 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3 - 9 வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோனா கட்டளையை மீறி நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகக்கூடிய அந்த கப்பலில் ஏறினார். கட்டளையை மீறும் போது அவருடைய வாழ்க்கையிலே ஆபத்து வந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே போல்தான். கடவுளுடைய கட்டளைகளை மீறும் பொழுது, கடவுளுடைய வழியில் நடக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபத்துக்கள் வரும். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவேளை நீ கட்டளையை உடைத்திருக்கலாம், கட்டளையை மீறி இருக்கலாம், உனக்காக நான் திரும்பவும் வந்திருக்கின்றேன், உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றேன், இஸ்ரவேலை ஆசி கூறுவதே என்னுடைய விருப்பம் என்கின்றபடியினால் உன்னையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்றும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை குணமாக்க, உங்களை பலப்படுத்த நற்கருணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்கள், பிள்ளையாமை குறித்து என்னாகமம் புத்தகத்திலே 23, 24வது அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். பிள்ளையாமை அவருடைய அரசர் தயாரிக்கின்றார் சபிப்பதற்காக. பாலாக் பிள்ளையாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. என்னாகமம் 23வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே, பலாக்கு பிள்ளையாமிடம், ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றார். ஆனால் பிள்ளையாம் பலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையா என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனவே பிள்ளையாமை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உங்களை சபிப்பதற்காக சில பேர் எழுந்திருக்கலாம். உங்களுக்கு சூனியம் வைப்பதற்காக, பில்லி சூனியம் வைத்து உங்களை கஷ்டப்பட வைப்பதற்காக சில பேர் பணங்களை மந்திரவாதிகளுக்கு கொடுத்து உங்களுக்கு எதிராக எழுந்து இருக்கலாம். செய்வினை செய்கிறவர்கள் எழுந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பலத்த வீரரை போல, ஒரு பராசாதியை போல நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றார். அவருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அப்ரஹாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பழுக செய்வேன், அதே போல் உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன். பூமியிலே, இந்த உலகத்திலே உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதே போல் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். தொடக்க நூல் 31வது அதிகாரத்திலே அவருடைய
கூட பிறந்த சகோதரர்களே அவருக்கு தீங்கை செய்தார்கள். ஆனால் யாக்கோபும் அவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி கடவுளை நோக்கி இருந்தார். கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தார். அவருடைய சொந்த மாமனாரான லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணமாக பண்ணி கிளையாத்து மலையில் அவனை கண்டுபிடித்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்து இருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களோடு கூட இருப்பதற்காக. நாம் ஆண்டவரை தேடும் பொழுது, நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இந்த நாளிலே உடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் செயலாற்றி இருக்கலாம். 10 கட்டளைக்கு எதிராக நீங்கள் சென்றிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி நான் இந்த உலகத்தில் வாழ வைக்க போகிறேன். நீ என்னுடைய கட்டளைகளை கருத்தில் கொண்டு நட என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நாளிலே நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் சரணடைந்து அவரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த நாளிலே உமது கட்டளையின்படி எவ்வாறு ஆசீர்வாதம் வரும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். இதோ உமது திரு சமூகத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து வந்திருக்கின்றேன் உமது சித்தத்தின்படி. ஆண்டவரே, அவர்கள் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்த வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று லூக்கா 24:50. ஆம் தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும் கடைசி நேரத்திலும் கூட உம்முடைய சீடர்களை கைவிடாதபடி ஆசீர்வதித்ததை போல இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மோடு கூட இருக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும், அவர்களை நீர் திடப்படுத்தவும் செய்வீராக. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறவும், என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து நடக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்களும் யாரையும் சபித்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒருவேளை நாங்கள் யாரையாவது சபித்திருக்கலாம், அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குரல்களுக்கு செவி கொடுப்பீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.